ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுக்காக, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மினிமலான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இது அஃபோர்டபுள்னு சொல்லலாம். ஸ்கின் கேர் அப்படின்னாலே மார்னிங் ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர், டெய்லி ஸ்கின் கேர், வீக்லி ஸ்கின் கேர், மந்த்லி ஸ்கின் கேர், இப்படி நிறையா இருக்குது. நீங்கள் டெய்லி ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வீக்லி ஸ்கின் கேருக்கு அவ்வளோ எஃபர்ட் போட தேவையில்லை. டெய்லி ஸ்கின் கேர்னும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அண்ட் பேசிக்கான விஷயம். ஃபேஸில் இருக்க அழுக்க ரிமூவ் பண்ணணும் அண்ட் அந்த ஸ்டெப்புக்கு பேர் கிளென்சிங். இதை நம்ம டெய்லியும் காலையில் அப்புறம் நைட் பண்ணணும். காலையில் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா கிளென்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நைட்டு வீட்லேயே தான் இருக்கேன், அப்போது நைட்டு கிளென்ஸ் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு கிளென்சிங் பண்ணணும் தான். நம்ம வீட்லேயே இருந்தாலும் நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு அழுக்கு வரதான் செய்யும். ஸோ நைட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பெட்டர். ஸோ டெய்லியும் இந்த பேசிக் ஸ்கின் கேரை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும். நம்ம வீக்லி ஸ்கின் கேர் பண்ண தேவையில்லை, மந்த்லி ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்னிங், ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் இதெல்லாமே வந்துட்டு நம்ம மந்த்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் வச்சுக்கலாம். ஃபேஸில் ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வீக்லி ஸ்கின் கேரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெய்லி ஸ்கின் கேர் நம்ம ஃபேஸுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா வீக்லி ஸ்கின் கேரில் நம்ம பெடிக்யூர் மெனிக்யூர் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இன்றைக்கி நான் த்ரெட்னிங் பண்ண போகிறேன் அண்ட் நான் த்ரெட்னிங் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 months ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் த்ரெட்னிங் பண்ண போகிறேன். த்ரெட்னிங் பண்ணுறது ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு அண்ட் ஃபேஷியல் ஹேர்லேயே வந்துட்டு ஐப்ரோஸும் ஷேப் பண்ணுறதுனால இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் த்ரெட்னிங் பண்ணும்போது அது ரொம்ப பெயினாக இருந்துச்சு அண்ட் அதுவும் உங்ககிட்ட ஃபுல்லாக காமிக்க முடியல வீடியோ. நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது மஸ்ட். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஷியல் ரைசரை வச்சு ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது என்னோடய மந்த்லி ஒன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் மட்டும்தான் இந்த ஃபேஷியல் ரைசர் இருக்கும் அண்ட் வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் இது இருக்காது. இந்த ஃபேஷியல் ரைசரை வச்சு ஃபேஸில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு 2 times வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு டீப்பாக இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹேர் கூட வரும். ஒரு டைம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் இந்த ரைசரை யூஸ் பண்ணி ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணணும். எனக்கு இது மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும், எப்போவுமே சொல்கிற மாதிரி. அண்ட் ஏன்னா நான் ஃபேஸ் வாஷுக்கு வந்துட்டு பச்சைப்பயிறு யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து மஞ்சள் எப்போவுமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். த்ரெட்னிங் நல்லா ஷேப்பாலாம் பண்ணல, சும்மா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேரை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிட்டேன், மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஷியல் ஹேர் எல்லாமே வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆயிரும். ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ரேசர்லேயே வந்துருமா. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் தான் தரும். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது இன்னும் வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குமா. ஸோ அப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாமா. ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வந்து போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணாலே ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுக்கறது தான் வழக்கம். அண்ட் இன்றைக்கி ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணல, ஏன்னு தெரியல, பண்ண வேண்டாம்னு தோணுச்சு, அதனால் பண்ணல. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்துட்டு எடுத்து ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஸ்க்ரப்பர் நான் வச்சுருக்கிறது. அண்ட் இது எம்கெஃபைனோட காஃபி ஸ்க்ரப்பர், எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்க்ரப்பர்னு போட்டேன் அப்படின்னா இது மட்டும்தான். இது கிஃப்டாக தான் வந்துச்சு அண்ட் இது வந்துட்டு போடுறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் வரவே இல்லை வாங்கின புதுசில். அண்ட் போட இது பிடிச்சிருந்துச்சி, இதோட ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இது மட்டும் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக வாங்கலை, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபேஸில் போட்டு லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது ஸ்க்ரப் பண்ணும்போதே ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஒரு லைட்டாக ஒரு 5 minutes ஸ்க்ரப் பண்ணதுமே ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸை நல்லா அழுத்தி தேய்க்கவே கூடாது. ஸ்க்ரப் பண்ணும்போது தேய்ச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின்னு தான் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து டேக் கேர் பண்ணி ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணதுமே இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு ஸ்கின்னு. ஐஸ் க்யூப் வச்சு ரப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீனை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது எல்லாமே வந்து அண்டர் 200 rupees உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு லிப் ஸ்க்ரப்பர் போட போகிறோம். அண்ட் இது வந்துட்டு மார்னிங் அண்ட் நைட்டு 2 டைமுமே வந்து போட்டுட்ருக்கேன். டார்க் லிப்ஸ் அண்ட் சாப்டர் லிப்ஸ் இருக்கவங்க மட்டும் லிப் ஸ்க்ரப்பர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இந்த லிப் ஸ்க்ரப்பர் வந்துட்டு 200 rupees தான் அண்ட் கொரியர் சார்ஜ் வந்துட்டு 70 something ஆச்சு. அண்ட் இதை நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறத மறந்துட்டேன். பட் இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் இதே மாதிரி ஒரு லிப் ஸ்க்ரப்பரை நானும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் மாற்றி போட்டுக்குவேன். அண்ட் இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு முல்தானி மெட்டி, இதோட ப்ரைஸ் 40 to 70 தான் இருக்கும். ஸோ இதுவும் எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள் தான், எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும்.
இந்த ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணுற ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் போடுற ஸ்டெப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஃபேஷியல் மசாஜெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நான் அதை போடும்போது அப்படியே நல்லா சில்லுன்னு, சம்மருக்குலாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சில்லுன்னு அப்படியே செம்மையாக இருக்கும். இந்த முல்தானி மெட்டியில் கொஞ்சம் மஞ்சள், தயிர் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தான் ஃபேஸ் பேக் போட போகிறேன். சும்மா முல்தானி மெட்டியில் ஃபேஸ் பேக் போட்டாலே நல்லா சில்லுன்னு இருக்கும். இதில் தயிரும் ஆட் பண்ணியிருக்கும் போது இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த முல்தானி மெட்டியை ஃபேஸ் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த ஃபேஸ் பேக்கை டெய்லியுமே போட்டுக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த முல்தானி மெட்டி ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அதை போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்கள் ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க டெய்லி போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு இதை டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒன்ஸ், நாட் ட்வைஸ், டே அண்ட் நைட் 2 டைமும் இல்லை, டே ஆர் நைட் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்ளை பண்ணதுமே அது ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபேஸ் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அது ட்ரை ஆகிற வரைக்கும் காமாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நம்ம ஸ்கின்னை ப்ராப்பராக கேர் பண்ணிக்க முடியும். அப்படிங்கும்போது அதை மட்டுமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஸ்கின்னை சூப்பராக வச்சுக்கலாம். இந்த முல்தானி மெட்டி நான் யூஸ் பண்ண தொடங்கி 3 to 4 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். அண்ட் இதனால் எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வந்ததில்லை, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, ஆல்ரெடி போட்டிருந்த அந்த லிப் ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம லிப்ஸில் இருக்கிற அந்த டர்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறது அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ நான் அதே மாதிரி ஒரு 5 to 10 minutes விட்டு அதை ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வேஸ்லின் சன்ஸ்க்ரீன் போடுறேன். இந்த சன்ஸ்க்ரீனில் வந்துட்டு SPF 40+ இருக்குது. அண்ட் இதை வந்துட்டு நான் கைக்கு மட்டும் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதோட ப்ரைஸ் ஒரு 200க்குள்ளே தான் வரும். அந்த சன்னிலேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. பட் மற்ற ஸ்கின் கேர் எல்லாமே ரெகுலராக பண்ணுவேன். பட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக நான் போட மாட்டேன். இது இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த சன்ஸ்க்ரீன் போடுவேன். மிச்சம் எல்லாமே போடுவேன். ஆனால் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் மார்னிங் அண்ட் நைட் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு மார்னிங் மட்டும் போட்டிங்கனாலே போதும். நைட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்னை நார்மலாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னாலே வந்து ஸ்கின்னு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன், இது வந்துட்டு SPF 50+. சன்ஸ்க்ரீன் போடாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த சன்ஸ்க்ரீனை ட்ரை பண்ணுங்கள். இந்த சன்ஸ்க்ரீனும் அரௌண்ட் 200 rupees தான் வரும். அண்ட் இது ஒயிட் காஸ்டிங் இல்லை, ஸ்கின்னுக்கும் எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல, நல்லாயிருக்கு. இது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகுமாங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அண்ட் நார்மல் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளம்மோட சன்ஸ்க்ரீனை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஆரா ஆர்கானிக்ஸோட லிப் பாம், இதை இப்போ நான் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 month இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 200 rupees. இதுலேயே டிண்டட் இருக்குது, அது 250 rupees. அண்ட் இது வந்துட்டு மஸ்ட்டு ட்ரைன் தான் சொல்லணும், சூப்பராக இருக்குது. உங்கள் லிப்ஸோட ஹைட்ரேஷனை லாங் லாஸ்டிங்காக லாக் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் மை ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ வெளியே எங்கேயுமே போகலை, வீட்லேயே இருக்கேன் அப்படின்னாலும் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.